وَمَنْ أَحْسَنُ قَوْلًا مِّمَّنْ دَعَا إِلَى اللَّهِ وَعَمِلَ صَالِحًا وَقَالَ إِنَّنِي مِنَ الْمُسْلِمِينَ. من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أرسله الله كافة للناس بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. اللهم صل على محمد وعلى آله وأصحابه وأزواجه وذريته وسلم تسليما كثيرا كثيرا. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அன்பிற்கினிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் செய்வானாக கேட்கக்கூடிய விஷயங்களை வாழ்க்கையிலே செயல்படுத்துவதற்கு, செயல்படுத்தி அந்த செய்திகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக. அன்பிற்கினியவர்களே, உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், அல்லாஹ் என்னையும் உங்களையும் படைத்திருப்பது அந்த ரப்பை வணங்க வேண்டும் என்ற காரணத்திற்காக என்று. அல்லாஹும் அதை தெளிவாக அவனது புத்தகமான அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனிதர்களையும் ஜின்களையும் நான் என்னை வணங்க வேண்டும் என்ற காரணத்திற்காக தவிர வேறு எந்த காரணத்திற்கும் படைக்கவில்லை என்று. வமா ஹலக்னஸ் ஸமாவாதி வல் அர்த் இல்லா பில் ஹக். அல்லாஹ் சொல்லுகிறான், வானங்களையும் பூமிகளையும் நான் படைக்கவில்லை ஒரு உண்மைக்காக தவிர. அந்த உண்மை என்ன? அல்லாஹுவை வணங்க வேண்டும், இபாதத் செய்ய வேண்டும். அல்லாஹுவை அல்லாஹ் எப்படி வணங்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானோ, நம்ம இஷ்டப்பட்டு வணங்க முடியாது. அல்லாஹுவை அல்லாஹ் எப்படி வணங்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றானோ அந்த முறைகளை பேணி அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டுள்ளது. அன்பிற்கினியவர்களே, அந்த வணக்க வழிபாட்டில் முதல் வகை தௌஹீத். அல்லாஹுவை அவனுடைய உள்ளன்மைகளோடு அவனுடைய தன்மைகளோடு படைத்த இறைவன் கடவுள் அல்லாஹ் ஒருவன். அவனுக்கு எதையும் யாரையும் எவரையும் இணை வைக்க கூடாது. அவனுக்கு சமமாக நிகராக துணையாக இணையாக யாரும் இல்லை என்ற நம்பிக்கை தௌஹீதுடைய நம்பிக்கை. நம்மிலே பெரும்பாலானவர்களுக்கு இந்த தௌஹீதுடைய நம்பிக்கையில் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு பெருமளவு உறுதியான நம்பிக்கை இருக்கிறது. தௌஹீத்வாதிகள் என்று நம்மை சொல்லுகிறோம். அல்லாஹுவை உண்மையாக வணக்க வழிபாட்டிலே வணங்கக்கூடிய மக்கள் என்று நம்மை நாம் அழைத்துக் கொள்கிறோம். ஆனால் அன்பிற்கினியவர்களே, தௌஹீத் என்பது ஷிர்க்கை விட்டு பிரித்தால் மட்டும் தௌஹீத் நிறைவேறாது. ஷிர்க்கை விட்டு பிரித்தால் மட்டும் தௌஹீத் நிறைவேறாது. அல்லாஹ் எப்படி தன்னை வணக்க வழிபாடுகளிலே வணங்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றானோ அந்த எல்லா முறைகளையும் சேர்த்தால்தான் தௌஹீத் நிறைவேறும். அன்பிற்கினியவர்களே, அந்த அடிப்படையில்
நாம் நம்மை பரிசோதித்துக் கொள்வதற்காக, என்னை நான் சோதித்துக் கொள்கிறேன், உங்களை நீங்கள் சோதித்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய தொழுகையில் நம்முடைய நிலைமை என்ன, நம் சமூகத்தின் நிலைமை என்ன, நம் சமூகத்திலே வாழக்கூடிய ஆண்கள் பெண்களுடைய நிலைமை என்னவென்று அல்லாஹ் புரியக்கூடிய வாக்கியத்தை கொடுப்பானாக. அன்பிற்கினியவர்களே, தொழுகை அஸ்ஸலா எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் இட்ட முதல் கட்டளை. தொழுகை தௌஹீதுக்கு பிறகு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஏகத்துவ முழக்கத்திற்கு பிறகு அல்லாஹ் எல்லா நபிமார்களுக்கும் கொடுத்த முதல் கட்டளை தொழுகை. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், லா இலாஹ இல்லா அன ஃபஅ்புதுனி வ அகிமிஸ் ஸலாத லிذிக்ரி. அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டான், அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இறைவன் இல்லை என்று அவனை வணங்கும்படி. ஃபஅ்புதுனி, நீ என்னை வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டான். வ அகிமிஸ் ஸலாத லிذிக்ரி. நபி மூசா, என்னை நினைவு கூறுவதற்காக, என்னுடைய நினைவு உன்னுடைய உள்ளத்திலே வர வேண்டும் என்ற காரணத்திற்காக நீ தொழுகையை நிலைநாட்டு என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டான். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், வ அவ்ஸானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா தும்து ஹய்யா. அல்லாஹ் எனக்கு தொழுகையை கொண்டும் சௌமை கொண்டும், ஸலாத் தொழுகையை கொண்டு அல்லாஹ் எனக்கு வசியத் செய்திருக்கிறான், அறிவுரை செய்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மார்க்கத்திலும் அப்படித்தான். புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின் ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் வ இகாமத்திஸ் ஸலாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கடமைக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாம் நிறைவேறுவதற்கு இஸ்லாமின் தூண்களாக இரண்டாவது தூணை சொன்னார்கள், தொழுகை. தொழுகையை நிலைநாட்டுவது. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் கடமையாக்கிய வணக்க வழிபாடுகளிலேயே, அல்லாஹ் கடமையாக்கிய வணக்க வழிபாடுகளிலேயே அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமான, அல்லாஹ்விற்கு மிக விருப்பமான வணக்க வழிபாடு தொழுகை. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்ரபு மா யகூனுல் அப்து மிர் ரப்பிஹி வ ஹுவ சாஜித். ஒரு அடியான் அல்லாஹ்வுடன் நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலைமை அவன் சுஜூதிலே இருக்கக்கூடிய நிலைமை. ஃபஅக்ஸிரு ஃபீஹி மினத் துஆ. எனவே அந்த நேரத்திலே நீங்கள் துஆவை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். யாரெல்லாம் இந்த உம்மத்திலே பிறந்து விட்டார்களோ, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமுதாயத்திலே இருக்கிறார்களோ, அந்த மக்களுக்கு தொழுகையை அல்லாஹ் கடமையாக்குகிறான். கடமையாக்கப்பட்ட கடமை. அவர்கள் விருப்பத்தோடோ அல்லது வெறுப்போடோ, அவர்கள் விரும்பினாலோ விரும்பவில்லை என்றாலோ, கஷ்டத்திலோ சுகத்திலோ நோயிலோ எந்த நிலைமையில் இருந்தாலோ அவர்கள் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்று அல்லாஹ் இந்த உம்மத்திலே பிறந்த எல்லா முஸ்லிம்களான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கடமையாக்கி இருக்கிறான், கட்டளை பிறப்பித்திருக்கிறான். யார் அந்த தொழுகையை தவற விடுகிறார்களோ, யார் இந்த கட்டளையை புறக்கணிக்கிறார்களோ, யார் இந்த கட்டளையை அலட்சியப்படுத்துகிறார்களோ, அவர்களை அல்லாஹ் இஸ்லாமிய மார்க்கத்திலே முஸ்லிம் என்ற தரத்திலே வைக்கவில்லை. குர்ஆன் பேசுகிறது. சூரத்து தௌபா, சூரத்து தௌபா, فَإِن تَابُوا أَقَامُوا الصَّلَاةَ وَآتَوُا الزَّكَاةَ فَإِخْوَانُكُمْ فِي الدِّينِ فَإِن تَابُوا أَقَامُوا الصَّلَاةَ وَآتَوُا الزَّكَاةَ فَخَلُّوا سَبِيلَهُمْ. நபியே, ஷிர்க்கிலிருந்து விலகி, அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய கொள்கையிலிருந்து விலகி, யாரொருவன் தௌபா செய்து தொழுகையை நிலைநாட்டி
ஜக்காத்தை கொடுத்தானோ ஃபயிஹ்வானுக்கும் ஃபித்தீன், அவன்தான் உன்னுடைய மார்க்க சகோதரன். ஃபஹல்லு சபீலஹும், அப்படி போரிலே ஷிர்கில் இருந்து விலகி ஒருவன் தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்தை கொடுத்தால் அவனை அவனுடைய பாதையிலே விட்டு விடுங்கள். ஏன்? அவன் இஸ்லாமிலே வந்து விட்டான், முஸ்லிமாக மாறிவிட்டான். அப்படி என்றால் யார் ஷிர்கில் இருந்து விலகி தொழவில்லையோ, ஜக்காத்தை கொடுக்கவில்லையோ, அவர்கள் முஸ்லிம்கள் அல்ல. ஹதீஸும் இதை உறுதிப்படுத்துகிறது. ஹதீஸும் இதை உறுதிப்படுத்துகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹுல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்ஸலாஹ் ஃபமன் தரகஹா ஃபகத் கஃபர். நமக்கும் காஃபிர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு உடன்படிக்கை, ஒரு உடன்படிக்கை நமக்கும் காஃபிர்களுக்கும் இடையிலே இருக்கும் என்றால் அஸ்ஸலாஹ், அது தொழுகைதான். எவன் தொழுகையை விடுகிறானோ ஃபகத் கஃபர், அவன் காஃபிராகி விடுகிறான், குஃபருடைய தன்மையை நெஞ்சிலே உதயத்திலே சுமந்தவனாகி விடுகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர். சஹாபாக்களும் அதைத்தான் புரிந்து வைத்திருந்தார்கள். சஹாபாக்களுடைய மாணவர் அப்துல்லாஹ் பின் ஷகீக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள், சஹாபாக்களுடைய நெருங்கிய மாணவர் சொல்லுகிறார், நான் சஹாபாக்களை பார்த்திருக்கிறேன், நான் சஹாபாக்களை பார்த்திருக்கிறேன், அவர்கள் எந்த ஒன்றை விடுவதையும் குஃபராக, இறை நிராகரிப்பாக கருதியது கிடையாது. இல்ல ஸலாத், தொழுகையை தவிர. மார்க்க அறிஞர்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அபூ ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிம் அஜ்மஈன், இந்த மார்க்க அறிஞர்களும் சொல்லுகிறார்கள், எவன் தொழவில்லையோ அவனுக்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் இடையிலே சம்பந்தம் கிடையாது. ஒரு தொழுகையுள்ள முஸ்லிமான ஆணுக்கு தொழுகை இல்லாத ஒரு முஸ்லிம் பெண் ஹலால் அல்ல. ஒரு தொழுகையுள்ள ஒரு முஸ்லிமான பெண்ணுக்கு தொழுகை இல்லாத ஒரு முஸ்லிமான ஆண் ஹலால் அல்ல. 3 நாட்கள் அவனுக்கு சிறை தண்டனை இஸ்லாமிய ஆட்சி இருந்தால், 3 நாட்களும் அவன் தொழுகையை எடுக்கவில்லை என்றால், 3வது நாள் இரவிலே அவன் முர்த்தத் என்ற அடிப்படையிலே அவனுடைய தலையை நீங்கள் வெட்டிவிட வேண்டும். அவனை முஸ்லிம்களுடைய கபுருஸ்தானிலே நீங்கள் அடக்கம் செய்யக்கூடாது. ஏன்? அவன் முஸ்லிம் அல்ல. அவனுக்கு இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டம் கடமையாகாது. ஏன்? அவன் முஸ்லிம் அல்ல. பாருங்கள் அன்பு சகோதரர்களே, பாருங்கள், நம்முடைய சமூகத்தில் 170% மேற்பட்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தொழுகையே இல்லை. அந்த 20% மக்களும் 70 முடிஞ்சு, மற்ற 20% மக்களும் ஏதோ நேரம் கிடைத்தால் தொழுவார்கள், நேரம் இல்லை என்றால் தொழுகையை மறந்து விடுவார்கள். மீதி 10% மக்கள் தான் முழு உம்மத்திலும் தொழுகையை பேணி, அதனுடைய நேரங்களை, அவருடைய முறைகளை பேணி தொழக்கூடியவர்கள். இவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? ஒருவன் தொழுகையை விடுகிறான் என்றால், நபிமார்கள், சாலிஹீன்கள், இமாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய அரசராக அல்லாஹ் அவரை ஆக்கியிருந்தான். எவ்வளவு பெரிய அரசாட்சி அல்லாஹ் அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிற்கு கொடுத்திருந்தான். ஒரு முறை என்ன நடக்கிறது தெரியுமா? வந்து பார்க்கிறார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த இது அலைஹி ஸாஃபினாத்துல் ஜியாத், மிகப்பெரிய குதிரை பட்டாளங்கள் சுலைமானுக்கு முன்னால் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் விரித்து காட்டப்படுகிறது. அதை பார்த்து கொண்ட மயக்கத்திலே, அதை பார்த்திருந்த மயக்கத்திலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிற்கு அஸருடைய தொழுகை தவறு விடுகிறார்கள். நினைவு வருகிறது, இந்த குதிரை படைகள் அல்லாஹுடைய தொழுகையை விட்டு என்னை திருப்பி விட்டது, அதன் காரணமாக இந்த எல்லா குதிரைகளையும் அல்லாஹுடைய பாதைகளை அறுத்து பலியிட்டு விடுங்கள் என்று சொல்லுகிறார்கள்.
அறுத்து பலியிடப்படுகிறது. அல்லாஹ் அந்த தியாகத்தின் காரணமாக வஸக்கர்னா லஹு ரிஹ், காற்றை அல்லாஹ் சுலைமானுக்கு வசப்படுத்தி கொடுத்தார். குதிரை படைக்கு பதிலாக அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டின் மறந்ததை உணர்ந்து அல்லாஹ்விற்கு தியாகம் செய்ததன் காரணமாக அல்லாஹ் சுலைமானுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? அஹ்ஸாபுடைய போர், கடும் போர் மூண்டு கொண்டிருக்கிறது. காஃபிர்களும் முஸ்லிம்களும் போராடி கொண்டே இருக்கிறார்கள். நேரம் கிடைக்கவில்லை. எங்கு திரும்பினாலும் வாள் ரத்தம் என்று இருக்கிறது. அஹ்ஸாபுடைய முழு போரும். லுஹருடைய தொழுகையை தவறு விடுகிறார்கள், அஸருடைய தொழுகையும் தவறு விடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் சாப வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டார்கள். பொதுவாக சொன்னார்கள், ஷகலூன அனிஸ் ஸலாத்தில் உஸ்தா, இந்த காஃபிர்கள் நம்மை நடுநேர தொழுகையை விட்டு திருப்பி விட்டார்கள். அதன் காரணமாக மல அல்லாஹு குபூரஹும் வ புயூத்தஹும் நாரா, தொழுகையை விட்டு எங்களை திருப்பிய காரணத்தால் அவர்களின் வீடுகளையும் அவர்களின் கபர்களையும் அல்லாஹ் நெருப்பால் நிரப்பட்டுமாக. யோசித்து பாருங்கள் அன்பிற்கினியவர்களே, சஹாபாக்களுடைய நிலைமையை பாருங்கள். தொழுகையில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஹாஃபிது அலஸ் ஸலாத், தொழுகையை பேணி பாதுகாருங்கள். அப்படிப்பட்ட தொழுகையாளிகளைத்தான் அல்லாஹ் வெற்றியாளர்கள் என்று குர்ஆனிலே அறிமுகப்படுத்துகிறான். கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் காஷிஊன். மூமின்கள் யார் தெரியுமா? மூமின்கள் வெற்றி அடைவார்கள் எப்போது தெரியுமா? அவர்கள் தொழுகையிலே உள்ளச்சத்தோடு, குஷூ, உள்ளத்திலே அல்லாஹ்வை பயந்தவர்களாக தொழுகையிலே இருப்பார்கள் என்று அல்லாஹ் ஆரம்பம் செய்கிறான். அதை முடிப்பான். மூமின்களுடைய தன்மை அல்லாஹ் முடிவு செய்கிறான். அவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் அல்லதீனஹும் அனிஸ் ஸலாத்திஹிம் யுஹாஃபிதூன், அவர்கள் தொழுகையை பேணி பாதுகாப்பார்கள். மேல என்ன சொன்னா? தொழுகையை உள்ளச்சத்தோடு தொழுவார்கள். இந்த தன்மையும் மூமின்களிடத்திலே இருக்கும். மற்ற ஜினாவை விட்டு விலகக்கூடிய தன்மை, மர்மஸ்தானங்களை பாதுகாக்கக்கூடிய தன்மை, ஜகாத்தை கொடுக்கக்கூடிய தன்மை என்று சொல்லிவிட்டு மறுபடியும் அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் தொழுகையை பேணி பாதுகாப்பார்கள். அவர்கள் யார் தெரியுமா? உலாயிக ஹுமுல் வாரிசூன் அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ ஹும் ஃபீஹா காலிதூன். அவர்கள் யார்? அவர்கள் சொந்தக்காரர்கள். அழிந்து போகக்கூடிய இந்த உலகிற்கு அல்ல, எந்த உலகம் அல்லாஹ்விடத்திலே கண்ணியப்படுத்தப்பட்டதோ அந்த சொர்க்கத்தின் வாரிசுகள். உலாயிக ஹுமுல் வாரிசூன், அந்த சொர்க்கத்திலும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய வாரிசுகள். ஹும் ஃபீஹா காலிதூன், நிரந்தரமாக அவர்கள் அதிலே இருப்பார்கள். அந்த பேணி இருக்கிறதா? அந்த பாதுகாப்பு இருக்கிறதா? தொழுகையை எப்படி பாதுகாக்கிறோமா? நேரத்தை கருதி ஜமாஅத்தோடு அல்லாஹ் கடமையாக்கிய வணக்க வழிபாட்டை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் எத்துணை பேருடைய உள்ளத்திலே இருக்கிறது? சிந்தித்து பாருங்கள். தொழுகை என்ன? தொழுகை என்ன? அது தொழுகை அல்லாஹ் உங்களுக்கு அவனிடத்திலே பேசுவதற்கு கொடுத்த ஒரு அருள்கொடை. தொழுகை அல்லாஹ் விடத்திலே நீங்கள் பேசுவதற்கு அல்லாஹ் கொடுத்த அருள்கொடை. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹமிதனி அப்தி. அல்லாஹ் விடத்திலே சொல்லுகிறோம் தக்பீர் கட்டியவர்களாக, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ரப்பே ஆலமீனே, ரப்பில் அப்புல் ஆலமீனே, நீதான் புகழுக்குரியவன் என்று சொல்லும் பொழுது ஹமிதனி அப்தி, என் அடிமை என்னை புகழ்கிறான் என்று அல்லாஹ் பேசுகிறான் இடத்திலே. மஜ்ஜதனி அப்தி, என் அடிமை என்னை கண்ணியப்படுத்துகிறான், பெருமைப்படுத்துகிறான், மகிமைப்படுத்துகிறான் என்று அல்லாஹ் அவனிடத்திலே பேசுகிறான். அதுதான் உள்ளச்சத்தோடு நிறைவேற்றப்படக்கூடிய தொழுகை. ஆனால் நமக்கு நம்முடைய தொழுகை அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டுவோம், அந்த அல்லாஹுடைய நினைவு இருக்காது.
அல்லாஹ் பெரியவன் என்று சொல்லுவோம், அல்லாஹ் உயர்வானவன் என்று சொல்லுவோம். வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியை நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்பே, உன்னிடத்திலே முகத்தை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லுவோம். இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், என்னுடைய தொழுகை வணக்க வழிபாடுகள் எல்லாம் உனக்குதான் என்று சொல்லுவோம். அந்த அல்லாஹ் உடைய நினைவு இருக்காது. சுபஹான ரப்பில் அலீம் என்று சொல்லுவோம், நினைவு இருக்காது. சுபஹான ரப்பில் அலா என்று சொல்லுவோம், நினைவு இருக்காது. அல்லாஹ் அக்பர் என்று எழுந்திருப்போம், நினைவு இருக்காது. இந்த தொழுகை என்ன தொழுகை தெரியுமா? இந்த தொழுகை என்ன தொழுகை தெரியுமா? வவைலுல் லில் முஸல்லீன அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். யார் இறையச்சத்தோடு அல்லாஹ் என் கண்களுக்கு முன்னால் நிற்கிறான், நான் அவனை பார்க்காவிட்டாலும் அவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற நினைவில்லாமல் தொழுகிறார்களோ, யார் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வை நான் மகிமைப்படுத்துகிறேன், கண்ணியப்படுத்துகிறேன், உயர்வுபடுத்துகிறேன் என்ற நினைவில்லாமல் சொல்லுகிறார்களோ, அந்த தொழுகை, அந்த வார்த்தை நாசமாகட்டும் அவர்கள். அப்படிப்பட்ட தொழுகையாளிகள், அவர்கள் தொழுகைகளை பொழுதுபோக்காக, சாகூன் விளையாட்டாக இருக்கிறார்கள். மக்களுக்கு காட்டுவதற்காக தொழுகிறார்கள். فخلف من بعدهم خلف اضاعوا الصلاه. அல்லாஹ் சொல்லுகிறான், பின்னால் வரக்கூடிய மக்கள் தொழுகையை பால்படுத்துவார்கள், வீணடிப்பார்கள். சஹாபாக்களுடைய தொழுகை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தொழுகை, எந்த தொழுகையில் நின்று விட்டாலும் கண்ணீரோடு அந்த தொழுகை முடிவு பெறும். எத்துணை சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விப்பட்டிருப்பீர்களே, இரவிலே நின்று சொல்லுவார்கள், கால்கள் வீங்கிவிடும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலே நின்று விட்டால் நான் கேட்டிருக்கிறேன் சப்தத்தை. ஒரு பாத்திரத்திலே வெந்நீர் எப்படி கொதிக்கும் பொழுது அந்த சப்தம் வருமோ, அது போன்ற சப்தம் அல்லாஹ்வுடைய தூதருடைய நெஞ்சில் இருந்து கிளம்புவதை நான் கேட்டிருக்கிறேன். அவர்களுடைய தொழுகை, அவர்களுடைய தொழுகையின் காரணமாக அந்த கண்ணீர் அவர்கள் தாடிகளை நனைத்துவிடும், அவர்கள் நின்ற இடமும் நனைத்துவிடும். அந்த தொழுகை இறையச்சத்தோடு உள்ள தொழுகை. பிலால் வந்தார் ரலியல்லாஹு அன்ஹு, அத்தபிகி யா ரசூலுல்லாஹ், தொழுகையிலே அழுகிறீர்களா? பிலால், எப்படி நான் அழாமல் இருக்க முடியும்? அல்லாஹ்விற்கு நன்றி உள்ள அடியானாக நான் ஆக வேண்டாமா? ஆயிஷாவிடத்திலும் அதைத்தான் சொன்னார்கள், அஃபலா அகூன அப்தன் ஷகூரா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நான் அல்லாஹ்விற்கு நன்றி உள்ளவனாக மாற வேண்டும். அல்லாஹ் இறக்குகிற வசனங்களை புரிந்தார்கள், அதன் காரணமாக அழுகை வந்தது தொழுகையிலே. அல்லாஹ் இறக்கக்கூடிய வசனங்களை புரிந்தார்கள், உணர்ந்தார்கள், அதன் காரணமாக தொழுகையிலே அழுகை வந்தது, தொழுகையிலே உள்ளச்சம் வந்தது. நமக்கு அரபியும் தெரியாது, அரபியை கற்றுக்கொள்வதற்கு முயற்சியும் செய்ய மாட்டோம். குர்ஆனுடைய சூறாக்களை அர்த்தம் பார்த்து புரிவதற்கு முயற்சி செய்ய மாட்டோம். ஏதோ மந்திரம் ஓதுவது போல காதிலே விழும், அதை கேட்டுவிட்டு ராகமாக இருந்தால் நன்றாக நின்று கேட்போம், நன்றாக இல்லை என்றால் அப்படியே சோம்பேறித்தனமாக இமாமை குறை சொல்லுவோம். என்ன ஓதுகிறார் அவர், என்ன கிராத்திருக்கிறது அவருக்கு என்று. கிராத்துக்காக தொழுகை, ராகத்தை கேட்பதற்காக தொழுகைக்கு வருகிறோம். அந்த வார்த்தைகள், அந்த சொற்கள், அந்த குர்ஆன் காதிலே விழும் பொழுது உள்ளத்திலே இறங்க வேண்டும். அந்த உள்ளத்திலே இறங்கும் பொழுது அந்த குர்ஆனுடைய மகிமையின், அந்த குர்ஆனுடைய சக்தியின் காரணமாக உள்ளம் தாங்க முடியாமல் கண்கள் கண்ணீரை வெளிப்படுத்தும். அதுதான் இறையச்சத்தோடு உள்ள தொழுகை, இதுதான் உள்ளச்சத்தோடு உள்ள தொழுகை. இந்த தொழுகையாளிகள் வெற்றி அடைவார்கள். கத் அஃப்லஹல் முஃமினூன், இந்த மூமின்கள் வெற்றி அடைவார்கள். நமக்கு நம்முடைய தொழுகை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய சுன்னத்தான முறையிலே, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி
தொழச் சொன்னார்களோ அந்த தொழுகை நம்மிடத்தில் இருக்கிறதா? நம்ம தொழுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுதாங்கன்னு பார்த்து எல்லா செயல்களையும் ருக்கு சுஜூத் எல்லாவற்றையும் கரெக்டாக செய்வோம். சுன்னா சுன்னா என்று பேசுவோம். அந்த தொழுகை கூட வேண்டுமென்றால், அந்த வணக்க வழிபாடு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமென்றால் அச்சம் இருக்க வேண்டுமே, உள்ளத்திலே பயம் இருக்க வேண்டுமே, உள்ளத்திலே அந்த தொழுகை என்ற பயம் இருக்க வேண்டுமே. அது இல்லை என்றால் அந்த தொழுகை என்ன தொழுகை? அந்த பயம், அந்த கவலை இருப்பதால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாமை கொடுத்ததற்கு பிறகு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் என் தொழுகையிலே குறை இருந்தால் மன்னிப்பாயாக மன்னிப்பாயாக என்று கேட்டார். இருந்தால் மானக்கேடான வாழ்க்கை நம்மிடத்திலே இருக்குமா? உதாரணத்திற்கு சொல்லுகிறேன், ஒரு தொழுகையால் இசையை விரும்புவானா? ஒரு அல்லாஹ்வுடைய வசனத்தை காதிலே கேட்டவன் ஷைத்தானுடைய வசனத்தை காதிலே கேட்பதற்கு விரும்புவானா? அல்லாஹ்வை தொழுகையிலே பார்த்து ரசித்தவன், அல்லாஹ் பார்க்காவிட்டாலும் நாம் அவனை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற தன்மையை நினைத்து ரசித்தவன் சிங்கங்களை பார்ப்பானா? அப்படி பார்த்தால் கேட்டால் அவனுடைய தொழுகை சரியில்லை, அவனுடைய தொழுகை இறையச்சத்தோடு உள்ள தொழுகை இல்லை. இது தொழுகக்கூடிய முறை, அதையும் பேணி பாதுகாக்கக்கூடிய முறை, ஜமாஅத்துடன் சேர்ந்து தொழக்கூடிய தொழுகை. அல்லாஹ் அக்பர். யாருங்க ஜமாஅத்தை விட்டு யார் உங்களுக்கு அனுமதி கொடுத்தார்கள்? எனக்கு யார் அனுமதி கொடுத்தார்கள் ஜமாஅத் இல்லாமல் தனியாக தொழுவதற்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? யார் பள்ளிக்கு வராமல் வீடுகளிலே தங்களுடைய தொழுகையை தொழுகிறார்களோ இமாமை நிறுத்திவிட்டு அவர்களுடைய வீடுகளை நெருப்பால் எரிக்க என் மனம் நாடுகிறது என்று சொன்னார்கள். யார்? சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், எங்களுடைய காலத்திலே சுபஹ் தொழுகையும் இஷாவுடைய தொழுகையும் யார் ஜமாஅத்தோடு நிறைவேற்ற மாட்டார்கள் தெரியுமா? முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள் தான் எங்களுடைய காலத்திலே சுபஹுடைய தொழுகையும் இஷாவுடைய தொழுகையும் ஜமாஅத்தோடு நிறைவேற்ற மாட்டார்கள். அதனுடைய முக்கியத்துவம் புரிந்தால்தானே, அதனுடைய உண்மையை தெரிந்தால்தானே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுபஹுடைய தொழுகைக்கும் இஷாவுடைய தொழுகைக்கும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நன்மையை, ஜமாஅத்திற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நன்மையை நீங்கள் அறிந்தால் தவண்டு கொண்டு அந்த பள்ளியிலே அந்த ஜமாஅத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் வருவீர்கள் என்று. அந்த நன்மையை அடைய வேண்டும் என்ற ஆசை இருந்தால்தானே இது வரும். பாருங்க, அசருடைய தொழுகை எவன் தவற விடுகிறானோ, அசருடைய தொழுகை எவன் தவற விடுகிறானோ அவன் குடும்பத்தை இழந்து அவன் சொந்தங்களை இழந்து அனாதையாக நிற்பதற்கு சமம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. இதனுடைய உண்மையை புரிந்தால்தானே அசருடைய தொழுகைக்கு ஜமாஅத்திற்கு வர வேண்டும் என்ற எண்ணம் வரும். புரிந்தது சஹாபாக்களுக்கு. இதனுடைய உண்மையை தெரிந்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறக்கும் தருவாய், என்ன தருவாய்? சக்கராத்துடைய ஹால், சக்கரத்துடைய ஹாலில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். எழுந்திருக்கிறார்கள், முடியவில்லை, மயக்கெடுத்து விழுகிறார்கள். மறுபடியும் எழுந்திருக்கிறார்கள், முடியவில்லை. அல்லாஹ் அக்பர். ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய உடம்பிற்கு முடியவில்லை, ஆனால் கல்பு ஆசைப்படுகிறது அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று. இப்படி ஒரு ஹதீஸ் உங்களுக்கு தெரியும் அல்லவா? சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபி தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா லில்லுஹு. நாளை மறுமையிலே 7 கூட்டத்தார்கள், அவர்களுக்கு நிழல் கிடையாது அல்லாஹ்வின் நிழலை தவிர. அதில் ஒரு மனிதர் யார்? ரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித். யாருடைய உள்ளங்கள்
பள்ளியோடு பூட்டப்பட்டிருக்கிறதோ அந்த உள்ளங்கள் உள்ள நபர்களுக்கு நாளை மறுமையிலே அல்லாஹ் அர்ஷுடைய நிழலை கொடுப்பான் என்று இங்க பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளம் பள்ளியிலே இருக்கிறது, உடம்பிற்கு சக்தி இல்லை செல்வதற்கு. சொன்னார்கள், அபூபக்கரை தொலை வைக்க சொல்லுங்கள். அபூபக்கர் தொலை வைக்கட்டும். மறுநாள் வருகிறது, ஜும்ஆ முடியவில்லை, அஸ்ர் தொழுகை வருகிறது. நான் தொழ வேண்டும் தொழ வேண்டும். ஏன் தெரியுமா? அல்லாஹ் அக்பர். அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுத கடைசி தொழுகை. தொழ வேண்டும். 2 தோழர்களை அழைக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு இன்னொரு தோழரையும் அழைத்து 2 தோழர்கள் மேலும் கைகளை போட்டுக்கொண்டு கால்கள் தரதரவென பூமிகளை இழுத்தவர்களாக அஸருடைய ஜமாஅத்தை நிறைவேற்றி வருகிறார்கள். சிறிது நேரத்திலே அல்லாஹ் ஹபீபே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உயிரை எடுக்கிறார். பாக்கியம் பாருங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூலூல் என்ற மஜூசியால் குற்றப்பட்டு கிடக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். கொடர்கள் எல்லாம் கிழிந்து நாராக இருக்கின்றன. பள்ளிக்கு அழைப்பு விடுக்கிறார்கள். அமீருல் முஃமினீனே, பள்ளியை நோக்கி வா, பாங்கு சொல்லப்பட்டு விட்டது. அல்லாஹ் அக்பர். உடம்புக்கு முடியல, கல்பு எழுந்திருக்குது. நஅம் நஅம், ஆம் ஆம், லா ஹல்ல ஃபில் இஸ்லாமி லிமன் தரக்க ஸலாஹ். ஆம் ஆம், யார் தொழுகையை விடுகிறானோ அவனுக்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் எந்த பங்கும் இல்லை என்று சொல்லி அந்த நேரத்திலும் ஜமாஅத்தோடு தொழுது விட்டு வந்தார்கள். அப்துல்லாஹ் என்ற மிகப்பெரிய மார்க்க அறிஞர், தாபீன்கள் காலத்திலே வாழ்ந்தவர், சக்கரத்துடைய ஹாலிலே இருக்கிறார். சஹாபா அவருடைய தோழர்களை அழைக்கிறார். என்னை பள்ளிக்கு எடுத்துச் செல்லுங்கள். சொன்னார்கள், தோழரே உன்னுடைய உயிர் பிரிய போகிறது. சொன்னார். என்ன வார்த்தை கூறினார் தெரியுமா? ஹய்யா அலஸ்ஸலாஹ் என்று அல்லாஹ் என்னை அழைக்கிறான். முஅத்தினின் மூலமாக ஹய்யா அலஸ்ஸலாஹ் என்று அல்லாஹ் அழைக்கிறான். இந்த சப்தத்தை கேட்ட பிறகும் நான் பள்ளிகளே ஆஜராகவில்லை என்றால் நான் ரப்பை மறுத்து விடுவேன், எடுத்துச் செல்லுங்கள் என்று சொல்லுகிறார்கள். கைகளால் தூக்கி கொண்டு செல்லுகிறார்கள். ருக்கு செய்கிறார், சுஜூது செய்கிறார். சுஜூதிலே அல்லாஹ் அவருடைய உயிரை எடுக்கிறார். இன்னொரு மார்க்க அறிஞர் சக்கரத்துடைய ஹாலிலே இருக்கிறார். சொன்னார், ஹய்யா அலஸ் ஸலாஹ் என்ற அழைப்பு வந்து விட்டதா? ஹய்யா அலஸ் ஸலாஹ் என்று அழைத்ததற்கு பிறகும் நான் பள்ளிகளே சென்று இமாமோடு தொழவில்லை என்று சொன்னால் என்னை நீங்கள் கபரிலே பாருங்கள் என்று சொன்னார். அர்த்தம், உயிரோடு இருந்தால், ரப்பை நான் நம்பி இருந்தால், ரப்பை இறைவனாக ஏற்று இருந்தால், ஹய்யா அலஸ் ஸலாஹ் என்ற வார்த்தையை கேட்ட பிறகும் பள்ளிகளே வந்து நான் தொழவில்லை என்றால் என்னை நீங்கள் கபரிலே சந்தியுங்கள். ஏன்? நான் மௌத்தாகி இருப்பேன். அந்த வார்த்தைக்கு பிறகும் நான் பள்ளிக்கு வரவில்லை என்றால் பாருங்கள் என்று இருக்கிறார்களே. இதுதான் தொழுகை, உண்மையான தொழுகை, கல்பு பூட்டு போடப்பட்ட தொழுகை, அல்லாஹ்வின் இறைநேசத்தோடு அல்லாஹ்வின் அன்போடு பிணைந்த தொழுகை. இந்த தொழுகையை அல்லாஹ் விரும்புகிறான். எப்படி போர்க்களத்திலே வரிசையிலே நிற்கக்கூடிய மக்களை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுகிறானோ அது போன்று பள்ளியிலே முதல் சஃபிலே நிற்கக்கூடிய மக்களை பார்த்தும் அல்லாஹ் சந்தோஷப்படுகிறார். பார்த்தீர்களா? நமக்கு ஆசை இல்லை, நமக்கு விருப்பம் இல்லை, நமக்கு அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. அதன் காரணமாக தொழுகையிலே அலட்சியம், சுபஹுடைய தொழுகையிலே அலட்சியம், ஜமாஅத் தொழுகையிலே அலட்சியம். சமுதாயத்தை பாருங்கள் இந்த சகோதரர்களே. தொழுகைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்த முக்கியத்துவம் எந்த அளவு தெரியுமா? சக்கரத்துடைய ஹாலிலே மரணமாகும் பொழுது சஹாபாக்களுக்கு 2 அறிவுரைகளை செய்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
2 அறிவுரைகளை செய்கிறார்கள். உங்கள் அடிமைகளுடைய விஷயத்திலே நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தொழுகையுடைய விஷயத்திலே உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எந்த அளவு தொழுகைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் முக்கியத்துவம் கொடுத்திருந்தால், இறக்கும் பொழுது கடைசி அறிவுரையாக தொழுகை அல்லாஹ்வுடைய தூதர் வைத்திருப்பார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறார்கள்? தன் கட்டுப்பாட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய அதிபதிகளுக்கு கடிதம் எழுதுகிறார்கள். அதிபதிகளே, நாட்டை ஆளக்கூடியவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய சட்டங்களை கடைபிடிப்பதற்கு முன்னதாக இன்ன அஹம்ம உமூரிக்கும் இந்தி அஸ்ஸலாஹ், நான் உங்களிடத்திலே விரும்பக்கூடிய மிக மிக முக்கியமான விஷயம் இன்ன அஹம்ம உமூரிக்கும் இந்தி அஸ்ஸலாஹ், தொழுகைதான். எவன் தொழுகையை நிறைவேற்றுகிறானோ அவன் இஸ்லாமிய மார்க்கத்தின் எல்லா சட்டங்களையும் நிறைவேற்றுவான். எவன் தொழுகையை அலட்சியப்படுத்துகிறானோ, எவன் வீணாக்குகிறானோ அவன் இஸ்லாமிய மார்க்கத்தின் எல்லா சட்டங்களையும் உதாசீனப்படுத்துவான். உண்மை அதுதான், உண்மையும் அதுதான். பாருங்கள் சகோதரிகளே, தொழுகையிலே உள்ளத்திலே அமைதி கண்டார்கள், தொழுகையிலே கண்களுக்கு குளிர்ச்சியை கண்டார்கள். ஏன்? அல்லாஹ்வை சந்தித்த காரணத்தால். பிரச்சனைகளா, கவலைகளா? தொழுது அந்த பிரச்சனையை நீக்குவார்கள், கவலையை தொழுதவர்களாக நீக்குவார்கள். படித்தாலே அல்லாஹ் என்ன சொல்கிறான் குர்ஆனிலே? அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். உள்ளத்திற்கு அமைதி வேண்டுமா? உள்ளத்திற்கு நிம்மதி வேண்டுமா? அல்லாஹ்வுடைய திக்ரிலே, அல்லாஹ்வுடைய நினைவிலே உள்ளத்திற்கு அமைதி இருக்கிறது. அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். உள்ளத்தின் அமைதி திக்ரிலே இருக்கிறது. பிரச்சனையா, கவலையா? வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ். எப்படி உதவி கேள்? பொறுமையை கொண்டு தொழுது அல்லாஹ்விடத்திலே உதவி கேள். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ரத்து ஐனி ஃபிஸ்ஸலாஹ், என் கண்ணின் குளிர்ச்சி தொழுகையிலே இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை என்ன தொழுகை? என்ன தொழுகை? ஒரு 10 நிமிடம் நிற்பதற்கு கூட நமக்கெல்லாம் கால்கள் எல்லாம் வலிக்க ஆரம்பித்து விடும். ஏன் தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? இவன் தொழுகையிலே நிம்மதியை தேடவில்லை. உதாரணத்துக்கு, ஒரு தையல் கடையில் நின்று வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆள், தையல் கடையில நின்று வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆள், அல்லது ஒரு டெக்ஸ்டைல நின்று வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆள் 12 மணி நேரம் நின்று கூட வேலை பார்ப்பார். முடியுமா? முடியாதா? அவர் கால் வலிக்குமா? வலிக்க. ஏன்? அவர் அதை பழகிட்டார். இப்படித்தானே? இப்படித்தானே? யார் தொழுகையை பழகினார்களோ அந்த 12 மணி நேரம் நிற்கக்கூடிய அந்த ஒரு ஆளை கூட்டு வந்து 10 நிமிஷம் தொழுகை நிக்க சொன்னா முடியாது, கால் வலிக்க. ஏன்? அவர் தொழுகையிலே நிம்மதியை தேடவில்லை, தொழுகையை நோக்கமாக கொள்ளவில்லை, தொழுகையிலே அவர் தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கவில்லை. ரசூலுல்லாஹ் நின்னாங்க அவ்வளவு மணி நேரங்கள் இரவிலே. காலை ஃபஜ்ரிலே சூரத்துல் கஹ்ஃபை ஓதுவார்கள். நிக்க முடியாது, நம்மளால நிக்க முடியுமா? ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் நின்றார்கள், சஹாபாக்கள் நின்றார்கள். ஏன்? அவர்கள் தொழுகையிலே நிம்மதியை தேடியவர்கள், தொழுகையை விரும்பியவர்கள், தொழுகையை நேசித்தவர்கள். அதன் காரணமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்திலே அவருடைய தோழர் கேட்கிறார், சகோதரரான ஒருவர், அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி ஆயிஷாவே ரலியல்லாஹு அன்ஹா, எனக்கு அஅஜபு ஷை, ரசூலுல்லாஹ்விடத்திலே நீங்கள் ரசூலுல்லாஹ்வுடன் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையிலேயே விருப்பமான ஒரு ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு செய்தி எங்களுக்கு சொல்லித்தாருங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அப்படியே மௌனமா இருந்துட்டு சிறிது நேரம் கழிச்சு சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு இரவிலே படுத்திருந்தேன். அப்போது
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உடம்போடு என்னுடைய உடம்பு ஒட்டும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா என்னை விட்டுவிடு, அத்தஅப்பது லைலத்துல் ரப்பி, அத்தஅப்பது லைலத்துல் ரப்பி, இந்த இரவை என் ரப்பை வணங்குவதற்கு நான் கழிக்க வேண்டும். என்ன வார்த்தை பாருங்க. அந்த மனைவியும் சொன்னார்கள், அப்படியே அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு எது பிடிக்குமோ, உங்களுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குமோ அது எனக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும், நீங்கள் செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவிலே நிற்கிறார்கள். இரவிலே நிற்கிறார்கள், குர்ஆனுடைய வசனங்களை ஓதுகிறார்கள். அல்லாஹ் அக்பர். சூரத்துல் ஆல் இம்ரானுடைய வசனங்களை, சூரத்துல் மாயிதாவுடைய வசனங்களை ஓதுகிறார்கள். அழுது கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் தாடிகள் நனைந்து விட்டது, அவர்களுடைய தொடை நனைந்து விட்டது. அவர்கள் அழுகையின் காரணமாக அவர்கள் நின்ற இடமும் நனைந்து விடுகிறது. காலையிலே பிலால் அதானை சொல்லும் வரும் வரை அல்லாஹ்வுடைய தூதர் நின்ற நிலையிலே அழுது கொண்டிருந்தார்கள். பிலால் வந்து கேட்டாரா, தபிக்கியா ரசூலுல்லாஹ், அழுகிறீர்களா நீங்களா? சொன்னார்களா, ஃபலா கூன அப்தன் ஷக்கூரா, உனக்கு தெரியுமா அல்லாஹ் எனக்கு இரவிலே கூறிய வசனத்தை என்று சில வசனங்களை சொல்லுகிறார்கள். இந்த உம்மத்துடைய சிறப்பை பற்றிய வசனங்களை சொல்லி முடிக்கிறார்கள். என்னுடைய இரவு அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டிலே களைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அல்லாஹ்வும் அதைத்தான் சொல்லுகிறான். மூமின்கள் படுத்தால் அவருடைய முதுகு அந்த படுக்கையோடு ஒட்டாது. ஏன்? எப்போது நேரம் வரும் அல்லாஹ்வை இரவிலே தொழ வேண்டும். ஏன்? இரவின் தொழுகையை அல்லாஹ் விரும்புகிறான் என்ற காரணத்திற்காக. இரவின் தொழுகையை அல்லாஹ் விரும்புகிறான். மக்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த அடியான் என் ரப்பிடத்திலே நான் பேச வேண்டும் என்ற காரணத்திற்காக அவன் நின்று தொழுது அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் முதல் வானத்திலே அல்லாஹ் இறங்கி வந்து அவனிடத்திலே கேட்கிறான், யாராவது என்னிடத்திலே கேட்பவர்கள் இருக்கிறார்களா? ஹல் மின் சாயிலின், யாராவது கேட்பவர்கள் இருக்கிறீர்களா? நான் கொடுக்கிறேன். யாராவது என்னிடத்திலே மன்னிப்பு கேட்பவர்கள் இருக்கிறீர்களா? நான் கொடுக்கிறேன், மன்னிக்கிறேன். நமக்கு இரவிலே காலையுடைய ஃபஜ்ருடைய தொழுகைக்கு கூட எழுவதற்கு நமக்கு மனது வராது. ஏன்? அப்போது குறுநினா இல்லையா? நம்முடைய கல்புகள் துன்யாவோடு பூட்டு போடப்பட்டுள்ளது. நம்முடைய கல்புகள் துன்யாவை நேசிக்கின்றன. நம்முடைய உள்ளங்கள் உலகத்தின் மீது மோகத்தை வைத்திருக்கின்றன. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் உலகத்திற்கு அப்புறம்தான் என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறது. அதன் காரணமாக நம்முடைய வாழ்க்கையிலே தொழுகையை பின்பற்றக்கூடிய பாக்கியம் இல்லை. என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய இரவு, நான் வாழக்கூடிய எல்லா நிமிடங்களும் என் ரப்புக்கு என்று யார் மாறிவிடுகிறார்களோ அவர்களுடைய உள்ளங்கள் பள்ளியோடு பூட்டப்பட்டிருக்கும். அதானை சொன்னவுடன் அவர்கள் பள்ளியை நோக்கி வருவார்கள். தண்டனை என்ன? தொழவில்லை என்றால் மறுமையிலே என்ன தண்டனை? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவன் பாங்கின் சத்தத்தை கேட்ட பிறகும் பள்ளியை நோக்கி தயாராகவில்லையோ, நாளை மறுமையிலே நரகத்திலே மக்கள் எரிந்து கொண்டிருக்கும் பொழுது, சக்கர் என்ற நரகத்திலே மக்கள் எரிந்து கொண்டிருக்கும் பொழுது சொர்க்கவாசிகள் கேட்பார்கள், மா ஸலககும் ஃபீ ஸகர், உங்களை இந்த சக்கர் என்ற நரகத்திலே சேர்த்தது எது? காலு லன் நகும் மினல் முஸல்லீன், நாங்கள் ஷிர்க் வைக்கலன்னு ஷிர்க் வச்சோன்னு சொல்ல மாட்டாங்க, நாங்கள் தொழுகையாளிகளாக இல்லை, அதன் காரணமாக நரகத்திலே இருக்கிறோம். காலு லன் நகும் மினல் முஸல்லீன். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் நாளை மறுமையிலே விசாரணை செய்யக்கூடிய முதல் விசாரணை தொழுகையை குறித்து. அது சரியாக இருந்தால், மற்ற அமல்கள் சரியாக இல்லை என்றாலும் அல்லாஹ் மற்ற அமல்களை சரிபடுத்துவான். பாருங்கள், அல்லாஹ் எந்த அளவு முக்கியத்துவத்தை வைத்திருந்தால்
அது கெட்டுவிட்டால், அது சரி செய்யப்படவில்லை என்றால் மற்ற எந்த அமல்களும் சரி செய்யப்படாது. சிறப்புகள் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் வீட்டின் வாசலிலே ஒரு ஆறு ஓடுகிறது, நல்ல தூய்மையான தண்ணீர் உள்ள ஆறு ஓடுகிறது. அந்த ஆற்றிலே 5 முறை ஒரு நாள் நீங்கள் குளித்தால் என் மரணம் வரும் வரை ஒரு தொழுகையை கூட விடாத மூமினாக என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். اللهم صل على محمد وعلى آله وصحبه. அன்பிற்கினியவர்களே, அது போன்று அந்த பாக்கியத்தை அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து முயற்சி செய்து அல்லாஹ்விடத்திலே அந்த பிரார்த்தனையை நாம் வாங்கிவிட வேண்டும். அது போன்று தொழுகையிலே அலட்சியமாக இருக்கக்கூடிய மக்களை, தொழுகையிலே பேணுதல் இல்லாமல் இருக்கக்கூடிய மக்களை, தொழுகையின் பக்கம் நாட்டம் இல்லாமல் இருக்கக்கூடிய மக்களை தொழுகைக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய, அல்லாஹ்வின் சன்னிதானத்திற்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பும் தொழுகையாளிகளுக்கு இருக்கிறது.